f of x equal to x power 4 minus 8 x cube plus 22 x square minus 24 x plus 20. So discuss the increasing and decreasing concept. அப்படி புரிஞ்ச சொல்லி பார்க்கலாம். f dash of x என்ன கிடைக்கும்? நீ போடு எங்க சொல்லி பார்க்கலாம். f dash of x என்ன கிடைக்கும்? x 4x power cube. 24x power 2 plus 44x minus 20. Okay. இது எல்லாத்துக்கும் காமனா யார் இருக்குறா? 4. அப்ப எடுத்து என்ன கிடைக்கும்? x cube minus 6x square minus plus 11x minus 6. இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுங்க? சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? cubic equation சால்வ் பண்ணா சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. எப்படி பண்ணுறது சிம்பிளிஃபிகேஷன்? 1 minus 6 plus 11 2 minus 6 1 0 done. கண்டிப்பாக 1 1 minus 5 minus 5 6 6 0. அப்போ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன நடக்குது? இங்கே இருக்கிறது என்னது? இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட ப்ராப்ளம் கரெக்டா? இது வந்து எக்ஸ்பைர்ட் பொசிஷன், இது எக்ஸ்பைர்ட், இது கான்ஸ்டன்ட் பொசிஷன். அப்போ என்னது? எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஃபேக்டர். அப்போ என்ன நடக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். இதுக்குள்ள என்ன எழுதலாம்? குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எழுதலாம் கரெக்டா? இதுக்குள்ள என்ன குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படி சொல்லி பாருங்க. x square minus 5x 6. இது என்ன பண்ண போறீங்க? இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன், இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் நார்மல் மெத்தட் சால்வ் பண்ணுங்க. 6 minus 5 என்ன வரும்? ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸ்பிளிட்டிங் மெத்தடோ இல்ல ஃபார்முலா மெத்தடோ இல்ல இந்த சிம்பிளிஃபிகேஷன் எந்த வகையில போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா 6 minus 5 என்ன வரும்? கண்டுபிடிச்சியா? பார்த்துருக்கேன். minus 5 minus 5 minus 1. minus 5 minus 1 எப்படி சார்? minus 5 minus 1 கூட தானே சார் வரும். 6 இருக்கு இல்ல 6 ஆன ப்ராடக்ட் 6 வரா சார் 6 வரா 2 இல்ல -2 -3 அவ்வளவுதான். -2 -3 அப்ப இதுதான் நம்ம f dash of x வேல்யூ. ஃபேக்டரைஸ் பண்ண முன்னாடி வர வேல்யூ இது f dash of x. இப்போ என்ன பண்ண போறோம்? கிரிட்டிக்கல் பாயிண்ட். சொல்லுங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன ஆகும்? சொல்லுங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன? சார் கிரிட்டிக்கல் பாயிண்ட் சார் பாத்து f of x equals 0 0. அப்ப x வேல்யூ என்ன? x equal என்ன? இது x equal என்ன? இதுல x equal என்ன? yes sir. ஓகே. அப்ப இது வந்து ட்ரா பண்ணு. இன்டர்வல் சொல்லுவாங்க சரிங்களா? இன்டர்வல் கரெக்டா சொல்லுங்க. இந்த கிடைக்குது மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸ்டார்டிங்ல 1ல வருது, 2ல வருது, 3ல வருது. அப்புறம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வருது. சொல்றாங்கல்ல இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை இன்டர்வல் வருதுன்னு பாருங்க. சீரியல் நம்பர், அடுத்தது இன்டர்வல், அடுத்து f dash of x,
அதை எழுதிட்டு அதோட டிஸ்கஸ் வந்து சைன் கூட தனியாக போட்டுருங்க. சைனு அண்டு இன்க்ரீஸிங்காக டிகிரீஸிங்காக. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட வேலை என்ன? 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேலை. இப்போ சீரியல் நம்பர் சொல்லுங்க. 1. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்னடா இல்லை? நீ இவ்வளவு லேட் பண்ற. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்னன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -∞ to 1. சூப்பர், வெரி குட். அப்போ இதில் என்ன பாயிண்ட் எடுக்கலாம்? -∞ 1ன்னா நம்மளுக்கு என்ன பாயிண்ட் இருக்கும்? 0 பாயிண்ட் இருக்கும், -1 இருக்கும், -0 0 எடுத்துக்கலாம். 0 எடுத்து என்ன நடக்கும்? ஆல்ரெடி இங்கே வெளியே பாசிட்டிவ் மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். அப்போ லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 என்னது? டிகிரிஸ். ரெண்டாவது பாயிண்ட் என்ன எடுக்கலாம்? இன்டர்வல் 1 to 2 ஆர் 1 to 2ல என்ன பாயிண்ட் எடுக்கலாங்க? 1 to 2 சார் 1 to 2ல 1.5. 1.5. சொல்லுங்க. 1.5 போட்டா ப்ளஸ் மைனஸ் அப்போ என்ன கிடைக்குது? ப்ளஸ்ஸா? மூணாவது என்ன சொல்லுங்க? 2 to 3 ஆகும். 2 to 3ல என்ன பாயிண்ட் எடுக்கிறீங்க? 2 to 3 2.5. ஜஸ்ட் செட் பண்ணு. 2.5 போட்டா ப்ளஸ் மைனஸ். அப்போ லெஸ் தென் 0 கிரேட்டர் தென் 0 வரும். ப்ளஸ் 2 ப்ளஸ் லெஸ் தென். அப்போ இன்க்ரீஸிங் டிகிரீஸிங். டிக்ரீஸ். ஃபோர்த் இன்டர்வல் என்ன? ஃபோர்த் இன்டர்வல் 4. 3 to infinity. 4. இன்க்ரீஸிங். கரெக்டுங்களா? இன்க்ரீஸ். அப்போ இதை வந்து சொல்லிடுங்க. டிஸ்கஷன் சொல்லிடுங்க. எது இன்க்ரீஸிங் எது டிகிரீஸிங். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஃப் இஸ் இன்க்ரீஸிங் ஆன். எந்தெந்த இன்டர்வல் இன்க்ரீஸிங் இருக்கும்? இது கிரேட்டர் தென் 0, இது கிரேட்டர் தென் 0. அப்போ வந்து 1 to 2லையும் யூனியும் 3 to infinity. அடுத்தது எஃப் இஸ் டிகிரீஸிங் ஆன். எது டிகிரீஸிங்? ஃபர்ஸ்ட் ஒன் -∞ to 1, தேர்ட் ஒன் யூனியன் 2 to 3. இதுதான் வந்து இன்க்ரீஸிங் அல்லது டிகிரீஸிங் அல்ஜிப்ரிக் கான்செப்டோட பேசிக் ஐடியா. சரிங்களா? இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து எப்படி வேணால் கொஸ்டின்